ரைட் ஓகே இது மஞ்சளும் கொஞ்சம் போடணும். ஹீட்டுக்கு வந்துருக்கேன் ஆசையா இருக்கு. இவங்க என்ன செய்ய போறீங்க முதலாவது? உங்களுக்கு ஜான்சனுக்கு அண்ணன் வாழ நீங்க ரெண்டு பேரும் பாசமா இருக்கிறீங்க தானே? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் தேவி. ஸோ என்னென்னு சொன்னால் கொஞ்ச நாளாகவே வந்து காணொலிகள் வந்து பிந்தி போடுறோம். என்ன பிந்தி போடுறதுக்கான காரணம் வந்து எனக்கு வந்து காய்ச்சல். திடீரென்று வந்து காய்ச்சல் வந்துடுது. அப்போ அந்த காய்ச்சலால் தான் வந்து பெருசாக வீடியோக்களும் போட இல்லாமல் இருக்குது, வெளியிடங்களுக்கு வந்து போய்கொள்ள இல்லாமல் இருக்குது. என்னம்மா அப்படியான விஷயங்கள் வந்து கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் அக்கா வந்து போயிருந்தேன். என்ன அனிசியா ஜாத்து ஆத்தி குட்டி எல்லாம் வந்து போயிருந்தவா. தங்கச்சி வந்து சொன்னவள பாட்டு எல்லாம் பாடி விட்டுருந்தா. ஆமா என்ன கொடுங்கன்னு எனக்கு தெரியாது. காய்ச்சலோட பாட்டையும் இருக்கா பார்க்கணும் அப்படின்னு பாட்டு. அது என்ன சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் பாசமா இருக்கிறீங்க தானே? அதுதான் நீங்கள் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் என்ன சொல்ற காய்ச்சல் வந்தா சரியான உடம்பே இல்லாம இருக்கு. அப்படி அந்த அலுப்பு காய்ச்சல் சுடுவது மருந்து எடுக்க அந்த வெளியில இன்னும் வெளிக்காட்டையில படுத்து கிடந்தாலும் அப்படி அமத்துது போட்டு காய்ச்சல் ஒரே படுக்க அப்படிதான். அப்ப என்னடா வந்து வீடியோல எழுதி கொண்டுக்கிறேன் பார்த்தா இன்றைய தினம் அப்ப அம்மா வந்து எனக்கு வளமையாவே காய்ச்சல் வந்தா இயற்கை கை வைத்தியம் தான் செஞ்சுதான் மருந்துக்கு போறேன். என் அம்மா செஞ்சா அதுலயே மாறிடும். அதே மிஞ்சி மாறினா தான் ஆஸ்பத்திரிக்கு போறது நம்ம. அந்த வகையில வந்து இன்றைக்கு அம்மா வந்து இன்றைக்கு மாறாட்டி ஆஸ்பத்திரி தான் போகணும் 3 நாளுக்கு மேல. அப்ப அம்மா என்ன செய்ய போறோம்னா பாப்பம்மா என்னென்ன கை வைத்தியங்கள் சொல்லி நம்ம சரி வாங்குவே. நான் நிறைய பேர் வந்து கேட்குறவே வீடியோக்கள் போடையில என்ன பிரச்சனை நடந்தோ என்று சொல்லி அடிக்கடி தொடர்ந்து வீடியோக்கள் போடுறது தானே. சில பேர் வேற வீடியோக்கு போய் கமெண்டில் போட்டிருக்கீங்க காணொலிகள் என் பேர் இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கோம். என்ன ஒரு காய்ச்சல் வீடியோவா இருக்க போகுது. சரி அப்ப வாங்க பார்க்கலாம் அம்மா என்ன செய்வான்னு பாப்போம். காய்ச்சலுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க முதலாவது? உங்களுக்கு ஜான்சனுக்கு தேசிக்காயில புடுங்கி அவிச்சு இது ஆவி பிடிக்கும். சரி போங்க பாப்போம். அம்மா வந்து வளமையா எனக்கு செஞ்சு தர கை வைத்தியத்துல வந்து இதுவும் உண்டு. தேசி இலைய வந்து புடுங்கி சுடுதண்ணிக்க போட்டு அவிச்சு தரவா. என்ன அவிச்சு அதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். தேயிலையும் கொஞ்சம் போடணும், இதோட மஞ்சளும் கொஞ்சம் போடணும். போட்டு ஆவி பிடிச்சிட்டு அதுல முகத்தை கழுவணும். எத்தனை இலை வேணும் முதுகு? கொஞ்சம் காணும். கொஞ்சம் காணுமா? ஓ உண்மையிலே காய்ச்சலுக்கு வந்து இந்த தேசி இலையை வந்து போட்டு செய்ய சும்மா அந்த மாதிரி தான் முகம் கழுவுறது நல்லா இருந்தது. அப்போ ஒரு சின்ன மரம் தான் இன்னும் மிகவும் பெருசா வளர இல்லை. என்ன மரங்கள் இது வருது இல்லையே, எத்தனை வருஷம் இது நல்லா பெருசா வளர்ந்து வந்துட்டு மாதுளை மரம். காய்ச்சல் வந்தா சொல்லி கொடுல ஒரு வழிதான். இப்ப வெளியில வந்துருக்கு ஓகேயா இருக்கு. வீட்டுக்கு போகாம கை காலெல்லாம் உள்ளேவாதான் கிடக்கு. எனக்கு உள்காய்ச்சல் அடிச்சு கொண்டிருக்கு. அதோடய மொழி ரெண்டு வீடியோ எடுத்து போடுறோம். என்ன ஒரு வருமானம் ஒன்று வெறும் வேலையிலும் இல்லைதானே என்ன என்றதுக்காண்டி. முள்ளு குத்து அதான் காணும். என்ன ஏன் கணக்கு இவ்வளோ கொண்டு போய் கழுவிட்டு வா. கற்பூர வள்ளி கிடக்கு போல. என்ன கற்பூர வள்ளி இருக்கா? சளிக்கு சாப்பிடுறீங்க? கழுவி தரட்டா? இல்ல காலையில தான் சாப்பிடணும். பரம்பை கற்பூர வள்ளியும் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி வளர்ந்த பேருக்கு. அது தண்ணியில் அடிக்கிற குறைவு அதுக்கு. வாரம் கழுவி கொண்டு போறா பானி எடுத்துட்டு வாரோம். கற்பூர இலையில பார்த்தியோ இதுல வந்து மருத்துவ குணம் முடியுதுதான். தேசியில போடுறேன். தேசியில போடுறீங்களோ? தேயிலை மஞ்சள் போட்டு அவிக்க போறேன். அம்மா மஞ்சள் இதெல்லாம் போட்டு அவிக்க போறா. அவிச்சு போட்டு குடிக்க போறேன் அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி வந்து எல்லாம் இருந்துருவாங்கோ. காய்ச்சல் வந்து உங்களுக்கு நேரங்கள் கூடினா வந்து இப்படி வீட்டு வைத்தியம் எல்லாம் சரி வராது. சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து வீட்டு வைத்தியங்கள் வந்து ஒத்துக்கொள்ளா. என்ன
சில இடங்களில் வந்து இதுகள என்ன சொல்கிறது இப்படி செஞ்சு கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குமோ தெரியல. ஆனால் இப்போ காய்ச்சல் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு தலையக்க வந்து சளி கட்டி போட்டு அதான் பிரச்சனை வந்து தலையெல்லாம் பாருங்க அப்படின்னு இளங்குள்ளமா ஒரு நாள் இப்படி காய்ச்சல் வந்து சரியான ஒரு உடம்பே எல்லாம் போயிடும். இப்படி வெளியில் வந்து இருக்கு ஓரளவு ஓகே இருக்கும். இப்போ பின்னேரம் 5 மணி 5:30 ஆகுது. இனி இரவுண்டா கொஞ்சம் மாவெலுமையாக போயிடும். வீட்டுக்கே மிரிக்கலாது. ஒரு பக்கம் 2 பக்கம் முகம் அப்படி அடைச்சி போடும். அடைச்சா மூச்சு விடலாது இரவா. சளி அவ்வளோமே வந்து சளி வருத்தங்கள்லேயே வந்து பொல்லாத வேலை வந்து சளி காட்டுறது. சளிகள் வந்து எங்கள் உடம்புல போய் கட்டிச்சென்ற சொன்னால் கோமாவுக்கு கொண்டு போகிற வாய்ப்பும் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சளிகள் வந்து பெரிய வருத்தமாக இருக்கும். சில பேருக்கு சளி போய் கல்லீரலில் கட்டும், மூளைக்கு போய் அப்படி அடிக்கும் சளி, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. காய்ச்சல் வந்து சும்மா இல்லை, பொல்லாத வருத்தம் உண்டு காய்ச்சல். ஆக்கள் அப்படியே கிடத்தி முறிச்சு போடும். சாப்பாடில் வந்து சமைக்க விடாது. என்ன ஏன்னா காய்ச்சல் வந்து நான் தாங்க மாட்டேன். அவ்வளோத்துக்கு ஒரு இதாக இருக்கும். ஏதோ அம்மா இருக்கிறபடியே அந்த இயற்கை வைத்தியங்கள் செஞ்சு கை வைத்தியங்கள் செஞ்சு கொஞ்சம் முறையில் ஓகேயா இருக்குது. மருந்து குடித்தா என்ன செய்யும், மருந்து கட்டுப்படுத்தும் மொழியை சரியில்லாமல் பண்ணாது இல்லைங்க. இப்படியான வைத்தியங்கள் வந்து ஓகேயா இருக்கும். சமகரம் இப்போ குடிக்கும். அடுத்த சமகரம் பேருந்து பின்னேரம் குடிப்போம். இப்போது அடுப்பு மூட்டுறோம். மூட்டுங்க. துளசிக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தது அந்த என்ன இலையில எண்ணெயை தடவி கூட வடிவா ஒட்டாம எடுப்படுமாமண்டு தட்டை வடைகளுக்கு. ஒரு மாதிரி அடுப்பை மூடியாச்சு. என்னம்மா என்னென்ன போட்டுக்கிறீங்களா அந்த இதுக்குள்ள பானைக்க தண்ணியோட செய்து? மஞ்சள், தேயிலை, தேசியில. இதுக்குள்ளே ஒரு தேசி மரம் இருக்கு அங்க கூட்டுக்கு பின்னுக்கு. இதுல அங்கங்க அது எக்ஸ்ட்ரா தேசி மரம் இருக்கு பாக்க. அடுப்பு. ஸோ இப்போ அடுப்பு வந்து மூண்டு கொண்டு இருக்குது. உண்மையில காய்ச்சலுக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு இயற்கை வைத்தியங்கள் இயற்கை முறையில் வந்து செஞ்சு கொள்ளலாம். அந்த வைத்தியங்களை வந்து உங்களுக்கு வந்து ஓகேயா இருக்கும். மற்ற காய்ச்சலுக்கு வந்து இந்த கீட்டுக்களை வந்து இருக்க ரொம்ப ஆசையா இருக்கு. குளிருதா உடம்பு உள்ளுக்குள்ள ஒரு குளிர் மாதிரி தானே. இந்த கீட்டுக்கு வந்து இருக்கு நல்ல ஆசையா இருக்கு. நான் புகைக்க இருக்க கண்ணும் இதுண்டு என்னன்னு சொல்றேன் நெருப்பு கப்பு கூச்சரண்ட மாதிரி இருக்கு. காய்ச்சலுக்கு அப்படித்தான். வீடுகளில் வந்து அம்மா மாதிரி இருந்தா இவ்வளோ ஒரு நல்ல விஷயம். என்ன எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு தருவீங்க. அம்மா பாட்டி ஒரு பாட்டு பாடும். அந்த தடியல மடியலும் எங்களும் பிளேன் டீம் வைக்கலாமே நம்ம வச்சுக்கோங்க. கொண்டு கேட்டு இதுக்குள்ள பாருங்க கொண்டு வந்து காட்டு. தேயிலை மஞ்சள் தண்ணி தேசிக்காயில இவ்வளவு விஷயம் வந்து இதில் போட்டிருக்கு. இதை போட்டு கீட்டாக்கி இதில் பேது பிடிக்கிறது. பேது பிடிச்சா நேற்றும் கொஞ்சம் பிடிச்சது. நம்ம நேற்றிரவும் பிடிச்சது. மேலே சாவச்சேரியில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்து நீ அப்படி பைக் கொண்டு ஓவர்டேக் பண்ணி சரி அப்படி நேற்று அது அப்படியா? ஐயோ நெருப்பு கூடவா இல்லை என்ன கணக்காயிருக்கு? கணக்காயிருக்கு. நிறைய விரகம் வைக்க சும்மா தானே அநியாயம். சும்மா இருக்குதுன்ட்டு அநியாயமா விரவு போய்க்குது நல்லா போய்க்குது. இனி மழை காலங்களும் வந்துட்டு தாண்டி நீ அடிக்கடி காய்ச்சல் வருத்தங்கள் எல்லாருக்கும் உள்காய்ச்சல். இது உள்காய்ச்சல். அப்பா உள்காய்ச்சல் தான். அப்ப அதுதான் வெளியிலே அங்கேயும் போறது என்ன காய்ச்சலுக்கு அங்கேயும் போறது வழியில். ஸோ அடுப்பு மூண்டுட்டு ஒரு மாதிரி மூட்டி போய் கொண்டிருக்குது. அம்மா ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டு பாடினீங்களா? வேண்டிய கேவலமெல்லாம் பாடினீங்களா? தங்கச்சி சொன்னவள் மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். அந்த பாட்டு வந்து டெய்லி எதுல என்னத்தை சமைச்சாலும் வந்து நிற்கும். ஸோ ஒரு மாதிரி அவிஞ்சு வந்துட்டேன். அவிஞ்சிடும் கொதிச்சிடுது. அப்போ அது என்ன டக்குன்னு கொதிச்சிடும். அப்படி
இன்னும் கொஞ்சம் கிடக்கு என்ன இல்ல கொதிச்சிடுது சரி. இது குடிக்கல அது என்னம்மா இது முகம் கழுவுங்க, மோங்கலூர் முகத்தை கழுவு. ஆனா கொஞ்சம் கிளக்கணும் பச்சை தண்ணி அது ஆவி பிடிச்சிட்டு முகம் கழுவினா நல்லா இருக்கும். அதைத்தான் சொல்றேன். சரி எடுத்து கொண்டு வரட்டேன். சாவல் எடுத்து கொண்டு பிடி. சரி அப்ப எங்க அம்மா வந்து என்ன கொண்டு வரீங்க? திருகணி. கழுத்தை பிடிச்சி நெட்டிச்சிடுவேன். மருந்து எடுக்க கூப்பிட சிரிச்சுக்கோங்க. சரி ஐயோ அப்பா ரைட் ஓகே இது புடாதோ பிடி பிடிக்கிறாப்பா நல்லா பிடி. அப்புறம் கவிட்டு விட்டுட்டு அமர்த்தோணும் மண்டையை போட்டு. ஜான்சன் கீழே கீழே இது என்ன இப்படி மேல நிமிந்து கீழே பிடிங்கப்பா. வேர்க்கும் ஒன்றும் இல்லை. வேர்த்தான் என்ன கை ஐயோ நல்லா எரியுதா? அது அப்படித்தான். நல்லா இழுங்கோ, மூச்சு இழு. அந்த உள்ள குளத்து எரியுது அப்படியே. மஞ்சள் தேசியில அது அப்படித்தான் நல்லா அதனும். ஐயோ வேர்க்கையில இன்னும் ரைட் கீழே போனீங்க. இதுங்க நாங்க மேல நிக்குது இந்த தலை கீழே போகுது. காத்துக்கு வேர்க்கல தெரியாது. இது போகுது போக. நல்லா வேர்க்குது போட்டு. சரி இதுல இப்ப இன்னும் இருக்கா கீழே நல்லா அமர்த்தணும். நல்லா தலையை அமர்த்தணும். சாட்டு அமர்த்தணும் தலையை. கை நுள்ளுற மாதிரி வருது. நாங்க கை ஏதோ நுள்ளுற மாதிரி வருது உள்ளுக்குள்ளார கை. ரைட் காணும். சரி இதுல கொஞ்சம் முகம் கழுவணும். நான் இப்படி வேர்த்திருக்கேன். இங்க பாரு வேர்த்திருக்கு. இருக்கு. வேர்வையில் வந்து எப்படி உண்டு. நாளைக்கு மாறிடும் காய்ச்சி. இப்ப இதை வந்து பச்சை தண்ணியில இது கலந்து முகம் கழுவு. இதை வந்து பச்சை தண்ணி கலந்து முகம் கழுவு கொண்டு வரட்ட வாளியை கொண்டாங்க. வாளிக்க ஊத்தி என்ன சுடமே இல்ல முகம் எஞ்சி போகுது. பச்சை தண்ணிக்க ஊத்தி வாளியில எடுத்து வாளிக்கு எடுத்து போட்டு இப்படி இண்டியோட மாறுமா நினைக்கிறேன். சின்ன வாளிக்கு எடுத்துடுவா. ஓ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் தொடர்ந்து 3 நாள் நடக்குது. என்னோட 3வது நாள். இன்றைக்கும் காய்ச்சல் மாறாட்டி கட்டாயம் முருக்கா போக வேண்டிதான் பெரும். நெய்வேலி சந்தைக்கு தான் போகணும் முருக்கா மறந்துருக்குறது. ஆனா இப்போ ஒரு இதா இருக்கு, நல்லா கூலிங்கா இருக்கு. கூலிங்கன்னா ஒரு இதா இருக்கு, உடம்பு சுகமா இருக்கு. என்ன கட்டு என்ன அப்படியே படுக்க சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உள்ளுக்க போகத்தான் ஏதோ செய்யுது. இப்படி வழியால் இருக்கோ ஓகேயா இருக்கு எனக்கு. முகமெல்லாம் மசிக்க மாதிரி எனக்கு வேலைக்கே வடிவில்லை தானே. தண்ணிய குறைக்கும். ஏன் இதுல முகம் கழுவணும். இதுல கலந்து நல்லா இருக்கு. வடிவான கனவேற கழுவி கொண்டு. சரி கழுவு. சுடுது கொஞ்சம் ஊற்றணும். அம்மா இந்த தண்ணி இல்லம்மா பச்சை தண்ணி ஊற்றணும். இதுதான் கணக்கு. நான் சுகமா இருக்கு. இந்த கழுவு வந்தா கழுவிப்ப ஒன்றும் தெரியாது. ஐயோ சௌகரம் தேவை இல்லையா? சோப்பு தோல் அப்படியே கொண்டோம் கழுவி துவள் இல்லாம நல்லா இருக்கு. குழம்புல இருக்கா காய்ச்சல் வந்தது.
கொழும்பு வெள்ளவத்தில் மேசம்பில செய்யணும் என்னம்மா அப்போ மழை டைம் கையல் கால் கீழ் மாடியிலேருந்து மேல் மாடிக்கு சீமையை தூக்கிட்டு போகணும் காய்ச்சல் வந்துட்டு அப்போ பெரிய மாமாவோட வேலையை போனோம் கொழும்புல ரேசமாவோட வேலையை போனது காய்ச்சல் வந்துட்டு விட்டு போட்டு அந்த ரூம்ல தாங்கிறதுக்கு என்ன சில மழையை நினைஞ்சு போய் டொனிக் வாங்கியிருந்தது வேற டொனிக்கை தான் குடிச்சது வேற ஒன்றுமே செய்யல காய்ச்சல்னா சும்மா நெருப்பு காய்ச்சல் வச்சுட்டா போத்தோன்னு அப்படியே இருந்துச்சு கொழும்புல இருக்கா ஐயோ இங்க சத்தம் கேக்குது அவங்க அது சான்ஸ் சத்தம் தான் கேட்கும் திருப்பி மூட்டையில அது சுடுதண்ணி வைக்கும் அப்படி வகலை நல்ல ஆசையா இருக்கு சும்மா சுடுதண்ணி குளிக்க அதான் சொல்றேன் சும்மா அந்த மாதிரி இருக்கு காலங்களும் காலங்களும் முகத்தை எங்களும் கொடுக்க நல்லா இருக்குல்ல கழுவா கழுவ சும்மா ஆசையா இருக்கு நாங்க உனக்கும் இருக்கா காய்ச்சல் வந்து நல்லா இருக்கு நினைக்கிறேன் வெறும் தானே காய்ச்சல் முகத்தை கழுவடா கண்ணுக்கெல்லாம் அந்த சுடுதண்ணி படப்பட ஆசையா இருக்கு ஆனா இந்த சுடுதண்ணில வந்து டெய்லி முகம் கழுவினாலாம் இப்படி செஞ்சு முகம் பொலிசிங்கா வெறும் பெருக்கள் வேப்பமிலையும் போடணும் நல்லா இருக்கு கிருமிகள் எல்லாம் போ கிருமி சாகும் ஆனா அப்படி செஞ்சு வேண்டிய முகம் அசிங்கமா தான் கிடக்கு காணும் சரி தமிழ் சரத்தா தூக்கிறேன் இது பூரா இரவுக்கும் படுக்கிறதுக்கு இருக்கட்டும் இரவுக்கும் பிடிக்கும் அது ஒண்ணும் இல்லை இருக்கு அந்த அடியில் அப்புறம் போடுவோம் எனக்கு மருந்துகளுக்கு பெருசா விருப்பம் இல்லை ஏன்னா மருந்து எடுத்து வந்து மருந்து கட்டுப்படுத்தும் அது என்ன சொல்றது வருத்தங்களை வந்து இதன்று சொன்னால் ஓரளவு என்ன சொல்றது இல்லாம என்ன ஆவியல் பிடிச்சி வேண்டா இயற்கை மருத்துவம் தான் எப்பவுமே பெஸ்ட் அதுதான் போறேன் நான் இங்கிலீஷ் மருந்தை போட்டு பிடிக்கணும் பிக்ஸ்ல இருக்கு அதுவும் நல்ல இல்ல பிக்ஸில் அந்த வேலிக்கு அடிக்கிறதுக்கு அது வேலியோட வெட்டி அவ்வளவு நாவலப்பழம் உண்டு பழம் இருக்கு சும்மா அப்படி அங்க கிரேப்ஸ் மாதிரி கிடக்கு நிறைய அணில் எல்லாம் நிக்குது அணில் குருவி இருக்குது குருவியல் இருக்கு ஒரு கூடும் இருக்கு குருவி கூடு இப்படி பழங்கள் என்ன ஆஞ்சு நேற்று நான் 2-3 கிலோ ஆஞ்சு போட்டேன் 2 கிலோ ஒரு 2 கிலோ இப்போ பாருங்க ஒரு அப்படி முந்திரிய பழம் மாதிரி இருக்கு இங்க இல்ல புல உண்டு ஒவ்வொரு நாளும் காய்க்குது நிறைய காய் இருக்கு அப்படியே அப்போ இன்றைய தினம் பார்த்துருப்பீங்கள் காய்ச்சலுக்கு வந்து என்னுடைய அம்மா வந்து எனக்கு செய்து தந்த கை மருத்துவங்கள் இப்படியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க என்ன சொல்றது இதையும் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கும் உங்களுக்கு சரி வராட்டி மற்ற இது மட்டும் இல்லை வேற என்ன எனக்கு செஞ்சு தர நீங்கள் சமகன் போட்டு தரவா மற்றது இஞ்சி போட்டு பிளெயின் டீ ஆத்தி தரவா மற்ற நேற்று முட்டையில ஏதோ போட்டுருந்தீங்க இஞ்சி சாறு எடுத்து முட்டை அடிச்சு இஞ்சி சாறு எடுத்து முட்டையில அதை அடிச்சு முட்டை கோப்பி அடிச்சு தரவா முட்டை கோவி எல்லாம் குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தென்பா இருக்கு உடம்புக்கு வந்து ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இப்ப ஓடுறபடி சொல்லுவோம் என்ன கற்பூரவள்ளியில சாறு மற்றது இப்படியான ஒரு இலையில போட்டு ஒரு என்ன சொல்றோம் ஆவி பிடிக்கிறது மற்றது இஞ்சி சாட்டுல வந்து முட்டையை போட்டு கோப்பி அடிக்கிறது வேற என்ன கற்பூரவள்ளி சொல்லியாச்சு துளசியில மல்லி கொஞ்சம் போட்டு அவிக்கிறது அவிச்சு அதே மாதிரி அதுதான் வேப்பமிலிய போட்டு ஆவி பிடிக்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் இப்படியான இயற்கை கை வைத்தியங்களை வந்து நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்னு சொன்னா ஆஸ்பத்திரியும் போகலாம் என்ன வந்து உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமா இருக்கும் வந்து இயற்கையான இதுகள் வந்து என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலியை வந்து முடிப்போம் மீண்டும் ஒரு காணொலியை வந்து உங்களை சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஜான்சன் நான் தேவி பாய்